ஹலோ மை டியர் வாரியர்ஸ். 11th அண்ட் 12th ஒரு ஈஸியான விஷயம், ஆனால் ஈஸியாக தப்பும் பண்ணிடும். அதுதாங்க இந்த செலிபிஃபிகேஷன். நம்மள நிறைய பேர் ஒவ்வொரு தடவையும் அந்த டாப் 20 ஃபர்ஸ்ட் 21 மார்க்ஸில் இந்த செலிபிஃபிகேஷனை பார்த்தோன்னே அது ஈஸின்னு தோணிடும். ஆனால் அந்த வார்த்தையை ரீட் பண்ணுறப்ப அது டை சிலபியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ரை, டெட்ரா, பாலி சிலபி வரப்போ தான் மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருக்கும். ஒரு சில சின்ன வேர்டே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபிக்காக இருக்கும். நம்ம வாசிக்கிறப்ப அது டை சிலபிக் மாதிரி இருக்கு. ஏன்னா இது சின்னதாக தானே இருக்குது, அப்போ இதை ரெண்டாக தான் பிரிக்க முடியும் அப்படிங்கிற தாட் வரும். யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி தாட் இருந்திருக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் சார் நான் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ண அந்த கன்ஃபியூஷனை இப்போ திருத்திக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிலபிஃபிகேஷனில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணணும். இல்லை செக்ரிகேட் பண்ணியே உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் அது ஒரு 2-3 தடவை அந்த வீடியோவை அல்லது அந்த பிடிஎஃபை பார்க்குறப்ப உனக்கு எக்ஸாம் ஹாலில் அழகாக அந்த வார்த்தை ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த தடவை பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ன வேர்ட் கேட்க போகிறாங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஹை ப்ரியாரிட்டி, ஹை இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கேட்குற மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட்டான சிலபிஃபிகேஷன் வேர்ட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பாருங்கள் இன்ஸ்டிடியூஷன். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். நம்ம படிக்கிறது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இன்ஸ்டிடியூஷன் அதுதான் விஷயம். நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு நம்ம சாதாரணமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன்ல, இதை நீங்கள் பார்க்குறப்ப உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த வார்த்தையை இப்படி தான் பிரிக்கணும் போல. இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த டிஐஓஎன் வர்றது எல்லா இடத்துலையுமே அந்த டிஐஓஎன் மட்டும் தனியாக வந்துடும். ஷன்னு முடியும். சரியா? அந்த மாதிரி இருக்க போகுது. அடுத்து மெஜஸ்டிக். மெஜஸ்டிக் அப்படின்னு படிப்போம். மெஜஸ்டிக் அதை பொறுமையாக சொல்லி பாருங்க. மே ஜ ஸ்டிக் அந்த மாதிரி வர படிடா. மே ஜஸ்ட் டிக்கு அந்த மாதிரி நம்ம பொறுமையாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சரி சார், இதெல்லாம் நான் எப்படி எக்ஸாம் ஹாலில் பண்ணுறது, அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியணுமே. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் ஹைஃபன் போட்டு கொடுத்துருக்கேன்னா இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீ ஒரு தடவை உன்னோட ரிலாக்ஸ் டைமில், நீ இங்கிலீஷ் படிக்கணுன்ற எண்ணமே வேண்டாம்ப்பா, நீ இங்கிலீஷ் படிக்காத. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பயாலஜியோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ நீ படிக்கிறப்ப உனக்கு போர் அடிக்குது, இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணு. ஏன்னா நான் கொடுத்துருக்க எல்லா பிடிஎஃப்லையும் இமேஜ் இருக்கு. நீ வெறுமன ஒரு ஃபுல் பிடிஎஃப் ஃபுல்லாக வார்த்தைகளாக டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னா படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ ஒவ்வொரு வீடியோ நீ போகிறப்பையும் வேற வேற இமேஜஸ்னா உன்னோட பிரெயின் கண்டிப்பாக ஏதோ புதுசாக அடுத்து வரப்போகுது அப்படின்னு உனக்கு தோணும். அப்போ இங்கிலீஷை கூட நம்ம இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ க்ரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரேஷன் பார்த்தியா, ஷன்னு நான் சொன்னேன்னா அதே மாதிரி தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே உனக்கு ஒரு இமேஜ் பேசிஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபிஃபிகேஷன் பிடிஎஃப்ல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உனக்கு அட் த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ டெஸ்ட் கொஸ்டின். உனக்கு கொஞ்சம் டெஸ்ட் கொஸ்டின் வேறு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இது ட்ரை சிலபிக் வேர்டு அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதில் இது பாலி சிலபிக் வேர்டு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். படிக்கிறீங்க, ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ பப்ளிக் எக்ஸாமில் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை படிக்காமல் யாராவது இருப்பாங்களா? அப்போ நீங்கள் படிக்காமல் இருப்பீங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்க நான் நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் உனக்கு வீடியோ நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. டடா.